பக்கம் எந்த தப்புமே இல்லையே. ஆனா நான் ப்ரூவ் பண்ணணுமா? என்ன அநியாயமா இருக்கு வள்ளிமா. வீரா, இங்க தப்பு பண்றவங்களும் சரி, தப்பே பண்ணலன்னு சொல்றவங்களும் சரி, எல்லாருமே மாட்டிக்கிறது சட்டத்தின் பேராலதான். ஒரு கையில கனியை வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் என்னோட கடமையை சுமந்துக்கிட்டு இந்த இடத்துக்கு வரதுக்கு நான் எவ்வளவு போராட்டத்தை பார்த்திருப்பேன். நீ புதுசா வந்து உட்கார்ந்து நல்லது பண்ணிட்டீனா இவனுங்க என்ன பார்த்து உனக்கு பாராட்டு பத்திரமா வாசிப்பானுங்க? அது அவனுங்களுக்கு தானே ஆபத்து. எப்படா இவன் மேல பழிய போட்டு ஏதாவது குத்தம் சொல்லி இவளை வீட்டுக்குள்ளேயே முடக்கி போடலாம் தானே நினைப்பானுங்க. அது அவனுங்க செய்யதான் செய்வானுங்க. அதுக்காகலாம் நீ பயந்து ஓஞ்சிடக்கூடாது. இப்ப வேணா அவனுங்க நினைச்சது நடந்திருக்கலாம், ஆனா இது நிரந்தரம் கிடையாது வீரா. அழாத. இங்க பாரு, உண்மைங்கிறது ஒரு நல்ல விதை மாதிரி. அதை எவ்வளவுதான் மண்ணுக்குள்ள ஆழமா புதைச்சி வச்சாலும் ஒரு நாள் அது முட்டி மோதி வெளியே வந்தே தீரும். அதே மாதிரிதான் ஏன் வீரா மேல எந்த தப்பும் இல்லைன்னு சீக்கிரமே இந்த உலகத்துக்கு தெரிய வரும். அப்ப இவனுங்க மூஞ்செல்லாம் கொண்டு போய் எங்க வச்சுக்கிறானுங்கன்னு பாப்போம். ஆனா நீ அது வரைக்கும் அழக்கூடாது. அழறதெல்லாம் ஏன் வீரா இல்ல, அது அவளுக்கு நல்லாவும் இருக்காது. அழக்கூடாதுமா, எல்லாம் சரியாயிடும். இங்க பாரு, இவனுங்க குடுக்கற கஷ்டத்தை விட நம்ம கண்மை விலை ஜாஸ்தி. அதை இப்படி அழுது கரைச்சு வீணாக்கிடாத. சாப்பிடு முதல்ல. வேண்டாம் வள்ளிமா. வேணான்னா நீ பட்னி கிடந்தா அவங்க திருந்துவாங்களா? கலெக்டர் அம்மானா பாக்குறதுக்கு சும்மா அப்படி இருக்க வேணா, ஏற்கனவே குட்டியா இருக்க. குட்டியா இருந்தா ஏன் குழந்தைக்கு அழகுதான், ஆனா அவங்க எல்லாம் அவ்வளவுதான் தூக்கி பாக்கெட்ல போட்டுட்டு போயிடுவாங்க. அம்மா வேண்டாம் வள்ளிமா. ஓகே, இவளை இப்படியே விட்டா சரி வராது. இவ உடஞ்சு உட்காந்துருவா, ஏதாவது ஒன்று பண்ணணும். இந்தாங்க வள்ளிமா. என்ன வீரா இது? ஆட்டோ ஓட்டின காசு. ஆட்டோ ஓட்டுனியா? வள்ளிமா, இதை நான் உழைச்சு சம்பாதிச்சதுதான். எனக்கு உழைச்சு சாப்பிட்டுதான் வள்ளிமா பழக்கம். இந்த வேலை போயிருச்சுங்கிறதுக்காக வீட்டோட முடங்கி உக்காந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். வீரா தோத்துட்டா வீரா அவ்வளவுதான ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பேச்சுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அடுத்தவங்க உழைச்சு வச்சிருக்க காசுல உட்காந்து சாப்பிடறாரு நான் இல்ல வள்ளிமா. அது எல்லாருக்கும் கேக்குற மாதிரி சத்தமா சொல்லிருங்க. இந்தாங்க, இத புடிங்க. வீரா, என்ன நடக்குது? நீ எதுக்கு இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்க? எந்த வேலைனா? இல்ல வீரா, நீ கலெக்டர். இப்ப திடீர்னு இப்படி ஆட்டோலாம் ஓட்டினா என்ன என்னோட இமேஜ் குறைஞ்சு போயிருமா? ஒரு ஆட்டோ டிரைவர் கலெக்டர் ஆகும்போது இமேஜ் வளருது. அதே கலெக்டர் ஆட்டோ ஓட்டினா எப்படி சூரிய இமேஜ் குறையும்? இதுதான் என் அடையாளம். இந்த அடையாளத்துக்குள்ள என்னால எப்ப வேணாலும் போக முடியும். மத்தவங்க சொல்றத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு, திரும்ப அந்த பதவி என்னை தேடி வரும். அது வரைக்கும் என்னால சும்மா இருக்க முடியாது சூர்யா. நான் முழு மனசோட தான் இந்த வேலையை செய்யறேன். என் மேல தப்பு இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணி நான் திரும்பவும் கலெக்டர் ஆவேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது. கலெக்டர் மேடம் சைரன் வச்ச காரு பச்சை எங்களை கையெழுத்துன்னு நல்லா பகுமானமா வாழ்ந்துட்டீங்க. திரும்பவும் அந்த சட்டையை போட்டுக்கிட்டு ஆட்டோ ஓட்டணும்னா ஓ காட். வேணா ஒண்ணு பண்ணுங்க, பாப்பாவை கூட்டிட்டு அப்படியே ஜாலியா எங்காவது சுற்றுலா போயிட்டு வாங்க. கொஞ்சம் இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்தாவது வெளியே வரலாம்.
எலிக்குட்டி பொரியில மாட்டிக்கிச்சு. இனி அவ பார்த்துப்பா. யோ மச்சான், ஒர்க் அவுட் ஆகுதியா? இப்போதைக்கு உன் தங்கச்சிக்கு நீ மட்டும்தான் துணை. அவளை கொஞ்சம் இந்த மைண்ட் செட்லேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரே ஆயுதம் நீ மட்டும்தான். பார்த்துக்க. வீரா அந்த ஆட்டோவில் உட்காந்தாலே அவளுக்கு ஒரு புது பவர் வந்துடும். சும்மா கெத்தா காலரை தூக்கி விட்டு சுத்தும். அந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருந்து வந்தது தான். நம்ம வீரா சராசரி பொண்ணு இல்லை, அவ சாதிக்க பிறந்தவ. இந்த மாதிரி சின்ன சின்ன சலசலப்புக்கெல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியல. அதுதான் லைட்டாக கொளுத்தி போட்டிருக்கேன். பார்த்துக்க. ஐ திங்க் பத்திக்குச்சுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது எப்படி கண்டுபிடிச்சது? நல்லாதான் இருக்கு. இதுவும் நடத்து. 7 வருஷம் வீரா கூட இதை விட்டுருக்க கூடாது. ரெடி, நமக்கு இல்லாத வசதியா? எதுக்கு இப்படி 1000க்கும் 500க்கும் ஆட்டோ ஓட்டணும்? சூர்யா, இது பணம் பற்றின விஷயம் கிடையாது, சுயமரியாதை பற்றின விஷயம். இதெல்லாம் நாம போய் கேள்வி கேட்டுட்டு இருக்க முடியாது. வீரா என்ன செஞ்சாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். கரெக்ட். இது எப்படியே விடு, போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு போ. இல்லை டாடி. சார், பெரியவங்க அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுக்கவும், ஆனா தர்மம் தான் அதை வெல்லும்னு. எனக்கு வேலை போனது, என்னை சுத்தி நடந்த சதி எல்லாத்துக்கும் ஐயா நீங்க தான் காரணம்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க வேணா பாருங்களேன், இது அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ஆனா ஒண்ணு சார், என்ன கலெக்டர் பதவியில இருந்து இறக்கிட்டா நான் அப்படியே சோர்ந்து போயிடுவேன்னு நினைச்சீங்க பாத்தீங்களா? அது தப்பு. ஏன்னா இந்த வீரா என்னைக்குமே தோக்க மாட்டான். மனசளவுல அவ ஜெயிச்சுக்கிட்டே தான் சார் இருப்பா. இப்பவும் நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன், நிம்மதியா இருக்கேன். என்னோட பீஸ் ஆஃப் மைண்ட உங்களால டச் கூட பண்ண முடியாது. வரட்டுமா? சார், அடிக்கடி எங்கேயாவது சவாரி போனா சொல்லுங்க, நானே உங்களை டிராப் பண்றேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆள் கூட வரும்போதாவது உங்களுக்கு புத்தி கொஞ்சம் மாறுதான்னு பார்க்கலாம்ல, அதுக்கு தான் சொன்னேன். வரேன் சார். சாரி, சவாரிக்கு உண்டான பணத்தை கூட வாங்க மறந்துட்டேன். 150 ரூபா ஆச்சு சார். சார் ஒரு நிமிஷம். சேஞ்ச் இந்தாங்க. நான் யார்கிட்டயும் மீட்டருக்கு மேலாம் வாங்குறது இல்ல. எல்லா தொழிலையும் அதே நேர்மைதான். வரட்டுமா?